இந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி நேற்று போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்கிறாங்க, அந்த அம்மாவை கீழே தள்ளி ஒருத்தர் மேலே உட்காந்து பாருங்க என்ன அநியாயம் பண்றான் பாருங்க. அதனால் தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்கள் வீடியோ போட்டு சொல்றார், என்னை எல்லாம் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பாப்பா அப்பா அப்பான்னு கதறதா தான் நான் பார்க்குறனோ தவிர எந்த குழந்தையும் ஆசையாக அப்பா அப்பான்னு கூப்பிடுற மாதிரி நான் பார்க்கல. அப்படித்தான் நான் முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குங்கிறார். என்ன கரம் இருக்குன்னு பார்ப்போம். இரும்பு கரத்தை கொண்டு அடக்க வேண்டும். நாங்கள் சொல்றோம், ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் கடிதம் எழுதுறாரு, பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் அதிகமாயிடுச்சுன்னு ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் கடிதம் எழுதுறாரு. ஆனால் முதலமைச்சர் அதிகமாகவில்லைன்னு சொல்றார். அப்ப ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் சொல்றது பொய்யா, மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றது பொய்யானே? நேத்துனே ஒரு கல்யாணம் நடந்துச்சுனே கோட்டூர். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு சிடிஆர் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கேன். மா சுப்பிரமணிய அண்ணன் ஒரு கல்யாணத்துக்கு போனார். கோட்டூர் ஒரு பேரை சார்ந்த ஒரு கல்யாணம். அவர் மட்டும் போல 6 அமைச்சர் போனார். நான் வெளியிட போகின்ற சிடிஆர்ல முக்கியமா யார் இருக்க போறாங்க நீங்க பாருங்க. கோட்டூருங்கிற வார்த்தையை நான் சொல்லிட்டேன். நான் சிடிஆர் ரிலீஸ் பண்ணாத அஃபென்ஸ் எஸ்ஐடி இருக்கா, ஏன்னா சிடிஆர் இல்லீகலா எங்கிட்ட இருக்கு. கோட்டூருங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கேன். அந்த கல்யாணத்துக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி போனார். அவங்க இந்த கேஸுக்கு எப்படி சம்பந்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன், நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். தொலைபேசியில் 23ஆம் தேதி இரவு டிசம்பர் இந்த கற்பழிப்பு நடந்த பிறகு அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ண திமுக கார யார்? 2 நாள் இதை போலீஸை செட் பண்ணது யார்? அதனால் இப்போ நான் பேச விரும்பலன்னு, அது ஒரு தனியாக பேசணும். அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறக்கு பெரிய விதமாக வரப்போகிறோம். 100% மா சுப்பிரமணியம் அவர்கள் 100% நான் வெளியே சொல்லத்தான் போறேன், ப்ரூஃபோட வரப்போறேன். 100% மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த விஷயத்தில் உண்மையாக நடந்து கொள்ளவில்லை. யாரு மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன்? நான் வைக்கிறேன். கல்யாணத்துக்கு சொல்லிட்டேன், கோட்டூர்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். 2 நாட்களுக்கு முன்பு நடந்துச்சு. அவர் இதில் உண்மையாலும் இல்லை. எஸ்ஐடி நடவடிக்கை எடுக்கிறாங்களா, சம்மன் பண்றாங்களா, அரெஸ்ட் பண்றாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதன் பிறகு களத்தில் நாங்கள் குடிக்க வேண்டி வரும். ஏன்னா பேக் டோர்மிங்க ஃப்ரண்ட் டோர்மிங்க தலைவா ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டேன். எஸ்ஐடி எப்போ இன்வெஸ்டிகேஷனை முடிக்கிறாங்களோ அன்னைக்கு என்னுடைய சிடிஆர் வெளியே வருங்க.